சாதனைமிக்க ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்தையும் ஆய்வு செய்வோம். அவருடைய ஜாதகம் லக்கணம் கன்னி லக்கணமாக அமர்ந்திருக்கிறது. மீனம் ராசியாகி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அதாவது கன்னி லக்கணத்திற்கு ராசி 7ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். சந்திரனுடன் குரு அமர்ந்திருக்கிறார். எனவே ராசியில் குரு அமர்ந்து லக்கணத்தை பார்க்கிறார். எனவே ராசி லக்கணத்திற்கு குருவின் பார்வை பெறுகிறது. அதேபோல் இவருக்கு 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். புதன் சனி பரிவர்த்தனை பெறுகிறார்கள். எனவே இவருடைய ஜாதகத்திலும் 5, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு ஏற்படுகிறது. பொதுவாக ஒரு ராஜயோக அமைப்புக்கு கேந்திர கோணாதிபதிகளின் சேர்க்கை ராஜயோகத்தை தரும். மற்றொரு அமைப்பாக 5, 9ஆம் அதிபதிகள் 10ஆம் அதிபதியுடன் சேரும் போதும் ராஜயோக அமைப்பை தரும் என்பதை பிரபலங்கள் பல ஜாதகங்களை அறிந்து நான் அறிந்த உண்மையாகும். அதேபோல் இவருடைய ஜாதகத்தில் மேலும் சிறப்பாக தர்ம கர்மாவதிகளான 9, 10க்குரிய புதனும் சுக்கிரனும் 5இல் அமர்ந்திருக்கிறார்கள். 5இல் ராகு இருக்கிறார். ராகுவுக்கு ஒரு கன்னி லக்கணத்திற்கு யோகராகவே பல நூல்கள் கூறுகிறது. அதேபோல் ராகுவுடன் தர்ம கர்மாபதிகள் இணைந்து ஒரு பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இவருடைய ஜாதகத்தில் அறிய முடியும். பொதுவாக சுக்கிரன் ராகு பிரபலத்தை கொடுக்கும், பிரம்மாண்ட பிரபலத்தை கொடுக்கும். அதிலும் தர்ம கர்மாபதியாக வந்தபோது பிரம்மாண்ட பிரபலத்தை இவருக்கு தந்தது இந்த சுக்கிரன் ராகு தர்ம கர்மாபதி புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பதை அறிவீர்கள். வீடு கொடுத்தவரும் பரிவர்த்தனை யோகத்தில் பலம் பெற்றிருக்கிறார். எனவே இவருடைய ஜாதகத்தில் மேலும் முக்கிய அமைப்பான ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் 4, 7இல் கேந்திரங்களாகவும் லக்னத்திற்கு 4, 7இல் கேந்திரமாகவும் இருப்பதும் ஒரு ஒளிநிலை சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும்.